Hebron Ministries. இன்றைக்கு நம்ம பார்க்க போற அருமையான செய்தியை நம்ம கவனிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது. நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இதோ ஒரு தூதனை நான் உனக்கு முன்பாய் அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. Behold, I send an angel before you to keep you in the way and to bring you into the place which I have prepared. Beware of him and obey his voice. Do not provoke him. He will not pardon your transgressions, for my name is in him. Hallelujah. இந்த வார்த்தைகள் யாத்திராகமத்தின் புத்தகத்தில் ஆண்டவர் தேவாதி தேவன் சொல்லுகிற அழகான வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கும் கிறிஸ்மஸுக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்திலே வரலாம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை பாருங்க. Behold, I send an angel before you to keep you in the way and to bring you into the place which I have prepared. நான் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு தேவ தூதனை நான் உங்கள் மத்தியிலே அனுப்புகிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது காரியம், my name is in him. என் பேர் அவரில் இருக்கும். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குது. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கும். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கும். யாரை குறித்து சொல்லப்படுகிறது? யாரை குறித்து சொல்லப்படுது? ஆண்டவராகிய இயேசுவை குறித்து. ஏன் இவ்வளோ டவுட்டு? இயேசுவை குறித்து ஆண்டவர் தேவன். இதுக்கு உடைய காரியங்கள் டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த ஆபிரகாம், அருமையான ஈசாக்கு, எலியாசர், டைப்பாலஜி. எலியாசர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனை, ஈசாக்கு கிரைஸ்டுக்கு ஒப்பனை சொல்லுவாங்க. இப்போ டைப்பாலஜி. அந்த நாட்கள் அந்த தேவ தூதன் என்ற அந்த வார்த்தை வருகிற பொழுது அங்கே யெகோவா தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுது ஓல்ட் டெஸ்டம்ல மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இல்லையா? மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம். மேகஸ்தம்பம் இயேசுவும் அக்னி ஸ்தம்பம் கிறிஸ்துவும் என்று நமக்கு தெரியும். அதே போல பிதாவாகிய தேவன். இப்ப மூன்று பேரும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற காட்சியை நாம பார்க்கிறோம். அதே போல எல்லா இடங்களிலும் பிதா இருக்கிறார், எல்லா இடங்களிலும் இயேசு இருக்கிறார், எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 4 காரியங்களை நாம் பார்ப்போம். முதல்ல இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட். தேவனுடைய வெளிப்பாடு. தேவனுடைய வெளிப்பாடு. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. சரி, 4 காரியங்களை பார்க்க. ஏஞ்சல் ஆஃப் ஜெகோவா. யெகோவா தேவன் ஒரு தேவ தூதரை அனுப்புகின்றார். இது டைப்பாலஜி சொன்ன அந்த தேவ தூதர் யாரை குறித்து சொல்லப்படுகிறது? அருமையான கிரைஸ்டை பற்றி சொல்லப்படுகிறத பார்க்க முடிகிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது நேம் ஆஃப் ஜெகோவா, அவருடைய நாமம் என் உள்ளத்தில் இருக்கிறது அப்படி சொல்றாரு. அப்போ அந்த நாமம் என்ன என்று பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். மூன்றாவது அவருடைய வார்த்தை, யெகோவா வாய்ஸ், அவர் தான் பிரதிபலிக்கின்றார். யெகோவா என்ன நினைக்கின்றாரோ அவற்றை எல்லாம் இயேசு பிரதிபலிக்கின்றார். முதல்ல பார்க்கும் பொழுது அவர் ஒரு தேவ தூதனாக இருக்கின்றார். இரண்டாவது அவருடைய நாமத்தை சுமந்து இருக்கின்றார். மூன்றாவது அவருடைய வாய்ஸ், அவருடைய சத்தமாய் இருக்கின்றார். நாலாவது அவருடைய வல்லமையாய் செயல்படுகின்றார். பவர் ஆஃப் ஜெகோவா. 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஏஞ்சல் ஆஃப் ஜெகோவா, நேம் ஆஃப் ஜெகோவா, வாய்ஸ் ஆஃப் ஜெகோவா, பவர் ஆஃப் ஜெகோவா. 4 காரியங்கள் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது முதல்ல வாசனை வாசிங்க.
எக்ஸோடஸ் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்குவதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இதோ ஒரு தூதரை நான் உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷங்கள் வழிநடத்தி கொண்டு வருகிறார். 40 வருஷங்கள் வழிநடத்தும் பொழுது அவருடைய கால்கள் வீங்கி போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் பழையதாகவில்லை, பிறகு அவருடைய வஸ்திரம் பழையதாகவில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் தேவன் அவரோடு கூட இருப்பதனால் இத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்றார். நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், திட்டங்களும், பரிசுத்தமுடைய எண்ணங்களும் நம்ம எப்பவுமே நம்மோடு கூட இருந்தா நம்மை தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எதுக்காக இயேசு வந்தார்? வெரி குட். பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகு புட்டினார். ஐயா பாருங்களே, அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு எதுக்காக அங்க பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, அருமையாக சொல்கிறது, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணி நான் ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தேவன். வேற யாராலையும் அவர்களை காக்க முடியாது, அவர்கள் யாராலையும் கானான் தேசத்துக்குள் அவர்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்ப மோசே இஸ்ரவேலர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அங்கே ஆண்டவர் ஒரு தேவ தூதனை அனுப்பினது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அனைவரையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு, தான் பண்ண வாசஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே ஆண்டவர் உதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரமும் தேவனுடைய தயவுகளும் ஆசீர்வாதங்களும் நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவான் புஸ்தகம் 3:16 வாசிங்க. தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரை விசுவாசிக்க வேண்டுமா? இயேசுவை விசுவாசிக்க வேண்டுமா? அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய கிறிஸ்துவுடைய உயர்ந்த நோக்கம். ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போக கூடாது, அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? தன் உயிரையே நமக்காக. சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல வைத்த அன்பிற்காக உம்முடைய உயிரையே எனக்காக கொடுத்தீர்கள். ஹல்லேலூயா. begotten son, ஒரே பேரான தேவகுமாரன். ஒரே பேரான தேவகுமாரனா என்ன? வெரி குட். ஒரே ஒரு குமார் தான். கரெக்ட். ஒரே பேரான குமாரன் என்ன? ஒரு குமார். ஏன் ஒரு குமாரன் சொல்றாங்க? ஒரு குமார் தான். ஏன் ஒரு குமாரன் சொல்றாங்க? ஒரு குமார் தான். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கல. ஹல்லேலூயா. சரி, இயேசு வந்து நம்ம பிறந்தார் சொல்றோம். அவரு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல, முதல்ல ஆதியில பிறந்தாரா உருவாக்கப்பட்டாரா? இயேசு பிறந்த சரி, இயேசு இங்க பிறந்தார் பூலோகத்தில். பரலோகத்தில் எப்படின்னு கேட்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார். வெரி குட். கவனிங்க, ஆண்டவர் தேவன் 5 காரியங்களை நான் உங்களுக்கு குயிக்கா போறேன். begotten son அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சொன்னது போல இருதரம் அவர் பிறக்க முடியாது, ஒரே ஒரு தரம் தான் பிறக்க முடியும். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, எல்லாம் நமக்கு உங்களுக்கு எனக்கும் பிள்ளைகள் பிறக்குது. இவையெல்லாம் திரும்ப திரும்ப ரொட்டேஷன் வரும். ஆனா ஆண்டவர் தேவன் பரலோகத்தில் ஒரே ஒரு தரம் பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர். இரண்டாவது காரியம், அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர். ஒரு தாயும் தகப்பனுக்கும் அவர் பிறக்கவில்லை, அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், அவர்கள் செய்கிற அருமையான காரியம், தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கு ஒரு குடும்பம் இல்லை, நீங்களும் நானும் தான் அவருடைய குடும்பமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய தனித்தன்மையை பாருங்க. நாலாவது காரியம் அங்க பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, அவர் ஒருவர் தான் இந்த பூலோகத்தை ரட்சிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்தவர், சிலுவிலே மரித்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர் ஒருவரும்
இந்த பூலோகத்தை ரட்சிப்பதற்காக சிலுவையிலே மரிக்கவில்லை, இயேசு ஒருவர் தான் மரித்தார். ஹல்லேலூயா. அஞ்சாவது காரியம், அவர் ஒருவர் தான் மரித்து உயிரோடு கூட எழுந்தார். மரித்தவர்கள் ஒருவரும் உயிரோடு கூட எழுதவில்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவரை குறித்து தத்ரூபமா ஏசையானா காட் இஸ் மை சால்வேஷன், ரட்சகர் என்ற அர்த்தம் எழுதலாம். பாருங்க, ஏசையா தரிசனத்தில் எழுதுறாரு. பாருங்க, ஏசையாவின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் என் ஜனத்தார் என்றும், வாசிக்குமா, அவர்கள் என் ஜனத்தார் என்றும், அவர்கள் என் ஜனத்தார் என்றும், அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும், அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவருக்கு இரட்சகரானார், அவருக்கு இரட்சகரானார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவருக்கு இரட்சகரானார் அப்படின்னு சொல்லி ஏசாயா ரொம்ப அழகா எழுதுறான். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பூர்வ நாட்கள் எல்லாம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுடைய சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே நம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையை புயத்தினாலே நடத்தி. எப்படி எழுதுறார் பாருங்க. யாரு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த செங்கடல்ல பார்வோனுக்கு முன்பாக நடத்தி கொண்டு வந்தது என்பதை மிக அழகாக துல்லியமாக இந்த ஏசாயா தரிசனத்தோடு எழுதுகிறான். பாருங்க, மோசேயின் வலது கையை கொண்டு அவருடைய தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடத்துகிறது போல அவர்கள் இடராத ஒரு குதிரை வனாந்தர வழியிலே நடக்க. ஒரு குதிரை கீழே விழுமா, எவ்வளவு பெரிய மேடு ஆனாலும் பள்ளமானாலும் எத்தனை பெரிய பாறை ஆனாலும் அந்த குதிரை ஏறி செல்லும். பயங்கரமான எவ்வளவு பெரிய மவுண்டன்ஸ்ல குதிரை ஏறத பார்க்க போறோம். அது போல கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களை இடராவன் எல்லாம் யார் செய்யறான்னு சொல்றாருன்னா இயேசுவானவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க. அவருக்கு பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் மிருகஜீவங்களை இளைப்பாற பண்ணினார். ஹல்லேலூயா. கடைசியில கர்த்தர் என்ன பண்றாரு? அவர்களை இளைப்பார். அது போல இந்த அருமையான வார்த்தைகள் நிமித்தமா தேவனுடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு என்று வச்சு. அதனால தான் யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துல உங்களையும் அழைத்து கொண்டு போக உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் முதல்ல யெகோவா தூதன் என்ற அருமையான தேவன் பிதாவுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்து தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிற அருமையான காட்சியை ஏசாயா மிக அழகா துல்லியமா சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை நான் எடுக்கும் பொழுது முதல்ல எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சரியான ஆனால் கர்த்தர் ஆண்டவர் உணர்த்துறார். முந்தா காலையில் 4 மணிக்கு இந்த செய்தி எடுத்தேன், முந்தா 2-3 நாளைக்கு முன்னாடி. அப்போ வாக்கு தத்தத்துக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன வாக்கு தத்தம் விடணும், அதுவும் இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தம் ஆச்சு ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய காதுல சொல்றாரு, எசேக்கியேல் எசேக்கியேல் எசேக்கியேல். அப்போ எசேக்கியேல் புத்தகத்துல வாக்குத்தத்தத்தை தேடணும். அப்போ எசேக்கியேல் புத்தகத்துல வாக்குத்தத்தம் இந்த வருஷம் நீ கொடுக்க போறாய் அப்படி சொல்றாரு. எசேக்கியேல் தான் எக்கச்சக்கமான வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, எதை கொடுக்கறதுன்னு சொல்லி
நான் ஆண்டவர்கிட்ட அழைத்த பொழுது ஒரு 1.5-2 மணி நேரம் ஜெபத்துக்கு பிறகு கர்த்தர் ஒரு அருமையான 2025 வருஷத்துடைய வாக்கு தத்தத்தை நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொடுத்தார். இந்த காலண்டரை பார்க்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவம் வார்த்தைகளும் ஜெபத்துல அழுகின் கண்ணீர்ல கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்களை எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய சாவி இருக்குது, என்னது கீஸ் இருக்குது. ஆனா அந்த கீல அந்த சாவியில எது மாஸ்டர் கீன்னு பார்க்கணும். எது மாஸ்டர் கீ? அந்த மாஸ்டர் கீ தான் அந்த 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 கதவை திறக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் சொன்னாரு பேதுருவை பார்த்து, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ எதை கட்டுகிறாயோ பூலோகத்தில் அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். எதை கட்டவிழ்க்கிறோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். உங்ககிட்ட இருக்க கீ தான் என்கிட்ட இருக்கும், என்கிட்ட இருக்கிற கீ தான் உங்ககிட்ட இருக்கும். நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும், நீ என்ன சொல்றியோ அதுதான் நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் நமக்கு மேல வச்சிருக்கிற எல்லா திட்டங்களிலும் தேவனை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கறது என்ன? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம், நாம் பாவத்தை விட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும். அவருக்கு நம்ம பிடிக்கணும்னா நம்ம பாவத்தை விடணும். அந்தரக பாவம், ரகசிய பாவம், எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. ஒரு 10-15 பக்கம் இருக்குது. அதுல என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு பிடிக்கிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஒரு விசுவாசி ஒரு ஆலயத்துக்கு போனாரா, அந்த அங்க டீக்கன் உட்கார்ந்தாருன்னா அந்த மூப்பர் உட்கார்ந்தாரு. மூப்பர் அந்த விசுவாசிட்டு கேட்குறாரு, என்னத்துக்கு வந்திருக்கீங்க? உங்க சபையில நான் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அந்த பெண் சொல்றா, உடனே சரி ஜாயின் பண்ணிக்கலாமே, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பெண் சொல்றா, ஆமா ரட்சிக்கப்பட்ட. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பெண் சொல்றா, நான் நிறைய பாவத்தை செஞ்சுட்டு இருந்தேன், மோசமான பாவம்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அதுக்கு பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பாவங்கள் என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. I was after sin. இப்போ எப்படி இருக்கு? நான் முன்னாடி பாவத்துக்கு பின்னாடி போனேன், இப்போ பாவம் என்ன பின்னாடி தொடருது, நான் முன்னாடி செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன். அப்போ உடனே அந்த டீக்கன் சொன்னாரா, வெரி குட், இதுதான் உண்மையான ரட்சிப்பு, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள், ஒரு சபை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? ஒரு பாவம் இல்லாத ஒரு சபையாய் பார்க்கிறார். ஏன் அத்தனை பேரும் அவர் ப்ரிப்பேர் பண்ண இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பது அவர் மிக மிக அதிகமாய் கவனமுள்ளவராக இருக்கின்றார். நம்முடைய சர்ச்சில் நம்ம பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை ஆலயத்துக்கு வரணும்னா எவ்வளோ இருதயம் பாடுபடும், எவ்வளோ இருதயம் பாடுபடும். தகப்பனுக்கும் தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். அதே போல நீங்க சபைக்கு வரலன்னா, நான் ஆவிக்குரிய தவம் எனக்கு என் உள்ள எவ்வளோ பாடணும் உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும். உங்களை வேற ஒரு சர்ச்சில் பார்த்தா அவ்வளோதான், இன்னும் மோசமா போடும். சரி, 2வது பாயிண்ட் பாருங்க. நேம் ஆஃப் ஜெகோவா, அவருடைய நாமம், என்னுடைய நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அவர் சொல்றார் பாருங்க, என்ன பியூட்டிஃபுல்லா அந்த அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இயேசு எவ்வளவு அழகா பிரதிபலிக்கப்படுறார் பாருங்க, பியூட்டிஃபுல்லா. 2வது காரியம் அவங்க பாருங்க, my name is in him. Hallelujah. Name is he bore the name of God. அவர் இயேசுவை சுமந்து பிதாவுடைய நாமத்தை சுமந்து வருகின்றார். பூலோகத்துக்கு எதுக்கு வந்தாரு? பிதாவினுடைய நாமத்தை சுமந்து வருகின்றார். வசனம் வாசிக்கலாம், ஒரு அருமையான வசனம். அதுதான் நீங்க எல்லாம் வாசனம். ஐசையா 9:6 வசனம் பாருங்க. ஐசையா எல்லாம் சேர்ந்து அந்த வசனம் வாசிப்பீங்களா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகனுக்கும் குமாரனுக்கும் வித்தியாசம். ஆண்டவர் அங்கே வளர்ச்சியை காண்பிக்கின்றார். குழந்தை பிறந்தாரு, குழந்தை ஆரிய கடைசி வழியில தூங்கு தூங்கு பாலாடி. இயேசுவை நம்ம தூங்க வச்சிட கூடாது. பிறகு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர்தான் ரட்சகரானார்.
ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? government will be upon his shoulders. government கர்த்தத்துவம்னா என்ன அர்த்தம்னா government. அப்ப எந்த கவர்மெண்ட் நம்மை ஆளுகை செய்தாலும் ஆட்சி செய்தாலும் அவர் நடத்துகிறார். ஹalleluya. உங்களுக்கு என்ன தேவையோ உங்க வீட்டில் வந்து கார்பரேஷன் வாட்டர் வரலையா, முதல்ல என்ன செய்யணும்? கார்பரேஷன்காரருக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு ஃபோன் பண்ணணும்னு அர்த்தம். ஹalleluya. கர்த்தருக்கு முதல்ல அப்ளிகேஷன் போட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே, செய்யும்போது தேவன் உங்களை ஆஸ்வதிக்க தோளின் மேல் இருக்கும். அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். சொல்லுங்க, அவர் அதிசயமானவர். வண்டர்ஃபுல். ஹalleluya. அதிசயமானவர். இந்த நாட்கள்ல, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு அதிசயமானவராக இருப்பார். ரெண்டாவது சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். வேலை வேணுமா, இல்ல படிப்பு வேணுமா, என்ன பிசினஸ் வேணுமா, அவர் சொல்றாரு கவுன்சிலர். ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர். வல்லமை உள்ள தேவன், மைட்டி காட், வல்லமை உள்ள பிதா. அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. காற்றையும் கடலையும் அதட்டினவர், கடலின் மேல நடந்தவர், அற்புதங்களை செய்த தேவன், பிசாசுகளை துரத்தினவர், அவருக்கு முன்பாக எந்த இடத்திலும் தோல்வியில் மறித்தவனை உயிரோடு கூட எழுப்பின ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. நித்திய பிதா, நித்திய பிதா. ஹalleluya. அப்படின்னு என்ன அர்த்தம்? எவர்லாஸ்டிங் கிங், எவர்லாஸ்டிங் கிங், எவர்லாஸ்டிங் கிங்னா கடைசி வரலையும், நம்ம பிறந்ததுல இருந்து மறிக்க வரலையும், நம்ம அப்பா அம்மா தாத்தா எல்லாம் பிறந்து மறிச்சு, அவர் கடைசி வரலையும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹalleluya. உயிரோடு கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல, பரிசுத்த சமூகத்துல நம்ம எப்பொழுதுமே என்ன வேண்டும்? அவர் மேல அன்பு உள்ளவராக இருக்கணும். சமாதான பிரபு, சமாதான பிரபு. ஹalleluya. பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இல்லையா, சமாதான பிரபு. அப்போ நமக்கு எந்த இடங்கள்ல எந்த நேரத்தில் நமக்கு சமாதானம் இல்லையோ, ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஹalleluya. உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya. ஆண்டவருடைய திட்டங்கள், தேவன் தயவுகள் அங்கே இருக்கிறத தான் பாருங்க. 1 தீமோத்தேயு 3:16 பாருங்க. 1 தீமோத்தேயு 3:16 பாருங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது, மகா மேன்மையுள்ளது. ஹalleluya. ஹalleluya. மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ் போடுறான். மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ், அது ஆண்டவர் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது, ஆண்டவரை தொழுது கொள்கிறது, இவையெல்லாம் ஒரு பெரிய ரகசியம் சொல்றான். ஹalleluya. அந்த ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்திற்கும் தேவன் வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். உங்க டைம் ஒரு நிமிஷம் கூட நீங்க வேஸ்ட் பண்ணல. சரியான ட்ராக்ல கர்த்தர் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அப்போ வாசிங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, அருமையா ஒரு ஆவிக்குரிய மகன் தீமோத்தேயு, அவனுக்கு எழுதும் பொழுது ரொம்ப அழகா எழுதுகிறார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியில் நீதி உள்ளவராய் விளங்கப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். பாருங்க எப்படி எடுத்துட்டு வரா பாருங்க. முதல்ல அவன் என்ன பண்ணறா? தேவன் பிதாவாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட. இப்ப நீங்க என்ன அதிகாரம் படிச்சீங்களோ அதனுடைய ஆன்சர் இங்க கிளியரா கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யெகோவா தேவன், பிதாவாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பிதா குமாரன் கிறிஸ்து ஆனவரை ஒருவரும் பிரிக்க முடியாது. முட்டையை நீங்க பிரிப்பீங்களா? பிரிச்சிருவீங்க. குடும்பத்தை பிரிப்பீங்களா? பிரிச்சிருவோம். 2 ஃப்ரெண்டுங்களை திருப்பீங்களா? பிரிச்சிருவார். ஆனா பிதாவின் குமாரனை மட்டும் உங்களால பிரிக்க முடியாது. பாருங்க பாருங்க 3 காரியம் பாருங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்ட. எப்படி ஆவியில? உன் கான்சியஸ்ல அது நீங்க பொய் சொன்னா பொய் சொல்லும், நீங்க உண்மை சொன்னா உண்மை சொல்லும். அப்போ அந்த கான்சியஸ் ஸ்பிரிட் சரியா இருந்தா ஒரு நாளும் பொய் சொல்லாது. பாருங்க. அப்போ ஆவி வெளிப்பட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். ஹalleluya. தேவ தூதர்களால் காணப்பட்டார். புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார்.
விசுவாசத்திலே உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தேவன். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்த வாய்ஸ் ஆஃப் ஜெகோவா, யெகோவா தேவனுடைய சத்தம். மூன்றாவது காரியம், அவர் ஆண்டவர் பிதாவுடைய சத்தமாய் வெளிப்பட்டார். தேவ தூதனாய் வெளிப்படுகிறார். இரண்டாவது என்ன சொன்ன? தேவனுடைய நாமமாய் வெளிப்படுகிறார். ஆமா, எங்க போனாலும் பாயிண்ட் விட்டுறக்கூடாதுங்க. ஆமா, தேவ சத்தமாய் வெளிப்படுகிறார். வனாந்தரத்தில் சத்தம் இல்லை, அதுபோல யோவான் போல ஆண்டவர் சத்தமாய் வெளிப்படுகிறார். எக்ஸோடஸ் 23:22 வாசிங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக. நான் சொல்வதெல்லாம் செய்வாயாக. ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? அவர் வாக்கை நன்றாய் கேட்டு. நீ சின்ன வயசுல அப்பா அம்மா பேச்சை கேட்கறது கிடையாது, படிக்கும்போது வாத்தியார் பேச்சை கேட்கறது கிடையாது. அதுதானே கண்ணியம். சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர் பேச்சை கேட்கறது கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக. நீ சொன்னதையெல்லாம் என் வாக்கை கேட்டு. If you indeed obey his voice, இந்த வார்த்தை அவர் வாக்கை நன்றாய் கேட்டு. நிறைய பேர் எனக்கு நம்ம சர்ச்சில் ரொம்ப பிடிக்கும், அழகா நோட் எடுத்துட்டு வந்து பியூட்டிஃபுல்லா எழுதுறீங்க. அது எனக்கு சில சமயத்தில் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா திரும்ப அந்த பிரசங்கத்தை என்னால் பண்ண முடியல. நம்ம சர்ச்சி எப்படின்னா, அப்பா அந்த ஆரம்பத்துல இருந்து இங்க 4-5 பேர் இருக்காங்க. நேத்து கூட இல்லை, போன வாரம் வந்து இது பண்ண என்னது வாக்கு தத்துவத்துக்கு கிட கேட்டா கொடுத்துட்டீங்க பாஸ்டர், கொடுத்துட்டீங்க பாஸ்டர். 97 கொடுத்தீங்க பாஸ்டர். 90 அதில் அந்த 12 மாதம் இருக்குது. அதாவது 12 ஒரு வருஷத்தில். இப்போ இத்தனை வருஷம் கரெக்டாக தெரியுது, கரெக்டாக தெரியுது. எனக்கு ரொம்ப ஆச்சு. அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானும் ஒரு டைம் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு இப்போ ஊழியக்காரர் சொன்னார் ஐடியா, ஏன்பா என்னப்பா எவ்வளோதான்ப்பா மெசேஜ் பைத்தியம் முடியுது அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, பின்னாடி இருக்கிறத முன்னாடி போடு, முன்னாடி இருக்கிறத பின்னாடி போடுப்பா அப்படின்ட்டு சொன்னாரா. அவர் பேச்சை கேட்டு நம்ம லேக் ஏரியாவில் பேஸ் பண்ணி இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. லேக் ஏரியாவில் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன், பின்னாடிக்கு முன்னாடி இல்லை, 3வது இருக்கிறத முன்னாடி போட்டேன். முன்னாடி போட்டு பண்ணு வந்த உடனே 2 பேர், 2 தேவதூதரும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று வந்து சொல்லுது. ஒருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர் இதை நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்க, அந்த புஷ்பா நகர் சர்ச்சில் கொடுத்தீங்க இந்த மெசேஜ், என்ன வந்து 3வது பாயிண்ட் முன்னாடி வந்துருச்சு, 2வது பாயிண்ட் 3வது வந்துச்சு. அதுலேருந்து விட்டுட்டேன். இந்த வம்பு வேணா, எது கொடுத்தாலும் ஆண்டவர் வாக்கை நாம் பிரசங்கிப்போம். நம்முடைய வாக்கு இல்லை, நம்ம டிசைன் பண்றது இல்லை. இன்னைக்கு அதை பேசலாம், இது பேசலாம் இல்லை, இன்னைக்கு எதை பேசினாலும் அது அவர் கொடுக்கிற வாக்கா இருக்கட்டும். கரங்களை தட்டி கத்திர செலுத்துங்க. அதனால சொல்றாரு, அவர் வாக்கை நன்றாய் கேட்டு சொல்வதையெல்லாம் செய்வாயாக. நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக. நான் உன் சத்துருக்களுக்கு, நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும், சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். பாத்தீங்களா, நமக்கு எவ்வளோ பெரிய சத்துருக்கள் எழும்பினாலும், எவ்வளோ பெரிய விரோதிகள் எழும்பினாலும், அந்த விரோதிகளை நம்மால முறியடிக்க முடியாது. இந்த வசனம் சொல்லுது, என் வாக்கை கேட்டு அதன்படி செய்தால் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன யோசிச்சாங்கன்னா, எப்ரோன் சபை அப்படியே முடிஞ்சு போச்சு, எப்ரோன் சபை அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, அவங்கள கொண்டு வந்து இந்த சர்ச்சை காமிக்கணும். எப்ரோன் சபைக்கு ஒரு நாள் முடிவு இல்லை. எப்ரோன் சபை பாஸ்ட் கேளுங்க, அப்புறமா தட்டுங்க சேர்த்து. எப்ரோன் சபை பாஸ்டரும் சிரஞ்சீவி, ஆக்ட் பண்ற சிரஞ்சீவி இல்லை. எப்ரோன் சபை பாஸ்டரும் சிரஞ்சீவி, எப்ரோன் பக்க பிள்ளைங்க அத்தனை பேர் சிரஞ்சீவிகள். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு மரித்தார், சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரை பார்க்க ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கேட்டு சொல்கிறபடி செய்தால் போதும். வசனம் வாசிங்க. அவர் சொல்றாரு, உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாக இருப்பேன். அப்ப நான் ஏன் கவலைப்படணும், நம்ம ஏன் கவலைப்படணும்?
கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு அவர் விரோதியாய் மாறுவார். நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவன் எதை நமக்கு முன் குறித்தாரோ, எதை செய்ய சொன்னாரோ அந்த காரியத்தை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எக்ஸோடஸ் 15 வாசிக்கும் பொழுது அவர்கள் வனாந்தரத்தில் வழி நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. தண்ணீர் கிடைக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு இடத்துல வந்து தண்ணீர் கசப்பா இருக்கு, பிட்ரா இருக்கு. பிறகு மாறா என்ற பேர் அவர் குச்சை தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே அங்க என்ன நடக்குது? அந்த தண்ணீர் மதுரமாய் மாறி விடுகிறது. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சில காரியங்கள்ல கசப்பான அனுபவங்கள் வரலாம், நேரங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா இந்த வசனத்தை நான் வாசிச்சேன் பார்க்கும் பொழுது அங்க வசனம் பாருங்க, அது படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த 15 அதிகாரத்தை படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த கடைசியில 26ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல சத்தம். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை உன் தேவனாகிய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவன் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார். பாருங்க, கர்த்தரின் சத்தத்தை கேட்கணுமா? அவர் பார்வைக்கு செம்மையானது செய்யணும். அவர் கட்டளைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய நியமங்களை செய்ய வேண்டும். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். ஹல்லேலூயா. நான் சில சமயத்தில் நினைப்பேன், எப்படி நம்ம ஜெபிச்ச உடனே அந்த வியாதி மறைஞ்சு போகுது. அப்படி போன வாரம் கூட அம்மா வந்து அந்த டியூஸ்டே நினைக்கிறேன் அவங்க ஜெபிச்சு போடுவாங்க. அம்மா ஒரு அம்மாவுக்கு பயங்கரமான கட்டி இருக்கு. வந்திருக்கீங்களா? அன்னைக்கு கட்டி இருந்துச்சு. அவங்க வந்து அழுதுகிட்டே வந்து உங்கள்கிட்ட நின்னாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சு அவங்க படிக்கட்டில் போகும்போது தேடுறாங்களா, அந்த கட்டியாக காணும். ஹல்லேலூயா. யாருங்க செய்ய முடியுதெல்லாம்? ஒருவரால். யூத் பிள்ளைங்க போகிறாங்க. அன்றைக்கி வந்து என்கிட்ட இந்த சாட்சியை பகிர்ந்து விட்டுருக்காங்க. அங்கிள், நாங்கள் நிறைய இடத்துல போயிட்டு இந்த கேரல்ஸ் போனோம் அங்கிள், நிறைய மிரக்கல் நடக்குது அங்கிள், எக்கச்சக்கமான மிரக்கல். எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக தான் நாங்கள் வந்து இப்போ அதை போயிட்டுருக்கோம் பங்கு சொல்லி. அப்போ பார்க்கும்பொழுது நான் பார்த்தேன், எல்லா பிள்ளைங்களும் ஜாலியாக கூத்தாடுறதுக்கு போவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க கூத்தாடுறதுக்கு போகல, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு போதும். இதில் இன்னும் கொடுமைன்னா, எல்லா கிறிஸ்மஸ் தாத்தா கையிலையும் சாக்லேட் இருக்கு, நம்ம தாத்தா கையில் சாக்லேட்டே இல்லை. எனக்கு இதான் முதல் டைமு கிறிஸ்மஸ் தாத்தா கையில் சாக்லேட் இல்லாமல் தாத்தா ஆட்டம் ஒரே பொருளில் தான் இதெல்லாம் நடக்கும் உலகத்தில். பாருங்க, எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். சொல்லுங்க, ஆண்டவரே, ஆவியானவரே, எகிப்தியருக்கு வரப்பண்ண ஒரு வியாதியும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் வருவதில்லை. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்படியே வாசிச்சு வந்தீங்கன்னா அந்த கடைசி வசனம் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. இந்த கடைசி வசனம் எது? பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகள் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. ஏலிம்னா என்ன? ஏலிம்னா இஎல் எல் எல்னா தேவன் அர்த்தம், காட்னு அர்த்தம். எலீம் எலீம் அப்படின்னா எலீம் ஏலிம் என்ன அர்த்தம்? ஏல், கடவுள் இருக்கிற இடம், ஸ்ட்ராங் பிளேஸ் ஆஃப் ட்ரீஸ்னு அர்த்தம். நல்ல வலுவான மரங்கள் இருந்த ஒரு இடம். அங்கே தண்ணி இல்லை, அங்கே தண்ணி கசப்பாக இருக்குது. இந்த இடத்துக்கு யார் யார் வந்தீங்க? நீங்கள் வந்தீங்களா? இந்த இஸ்ரேல் ட்ரிப்புக்கு வந்தீங்களா? நீங்கள் பியூட்டிஃபுல் கரங்க தட்டுக்கா வந்து பார்த்துட்டாங்க, ஏலியம் பார்த்துட்டாங்க. நாங்களாம் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் இல்லையா? நான் 5 முறை போனேன் அந்த இடத்துக்கு. அப்போது அந்த ஏலிம், அந்த வசனம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க அப்போ தான் இஸ்ரேல்னு வராங்க. 10 வியாதிகளை பயங்கரமான காரியங்களை பார்த்துட்டு அந்த அந்த இஸ்ரவேலர்கள் இங்கே நடந்து வராங்க. இந்த இடம் அப்படியே இருக்குது பாருங்க. இந்த பைபிளில் என்னென்ன போட்டிருக்கோ அவை அத்தனை இடங்கள், 165 இடங்களை நாங்கள் பார்த்தோம். 165 places I have seen. இந்த பைபிளில் பார்த்த 160 நிறைய பார்த்துருக்கோம். அதில் 165 இடங்கள் முக்கியமான இடங்கள். இந்த ஏலிம், இங்கே ஏலிமில் என்னென்ன இருக்குது? யார் சொல்ல முடியும் டக்குன்னு? பேரிச்சம்பழங்கள் 70 பேரிச்சம்பழம். ஏன் 70 பேரிச்சம்பழங்கள்? 71 ஏன் இல்லை? 70 மூப்பர். 70 பேரிச்சம்பழங்கள் எதை குறிக்கிறது? 70 மூப்பர்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மூப்பரும் அந்த பேரிச்சம் இருந்து ஆலோசனை சொல்வதற்கு, வழி நடத்துவதற்கு 70 மூப்பர்களுக்கு 70 பேரிச்ச மரங்கள். பிறகு 70 ஆண்டவர் யூஸ் பண்றாரு. அவர்கள் வந்து சுவிசேஷங்களுக்கு 70 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. 70 நம்பர் நிறைய இடங்கள்ல வருது. சரி, பிறகு எத்தனை நீரூற்றுகள் இருந்துச்சு? 12 நீரூற்று.
12 நீர் 12 சீசர்கள். வெரி குட். அப்போஸ்தலர் 12. அது மாத்திரமல்ல, கோத்திரங்கள் 12. அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு நீரூற்று. எவ்வளோ அழகா அருமையா நடத்துறது சாதாரணமா இல்லை. ஒருத்தவங்களும் முறுமுறுக்காத அளவுக்கு நடத்துறாரு. ஆனால் அவர்கள் முறுமுறுத்து விடுகிறார்கள். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு நாள் போன வாரங்களை பார்த்தோம், முறுமுறுப்பு வராமன்னும் ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனுடைய கரமும் தேவனுடைய தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். தேவனால் 4வது காரியம் டைம் ஆகி போச்சு. 4வது காரியம் பாருங்க, பவர் ஆஃப் ஜெகோவா, தேவனுடைய வல்லமை. அடுத்த வசனம் 23ஆம் வசனம் வாசி என் முடிக்கலாம். தூதனானவர் உமக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும். அந்த இடத்தை யார் வாங்கி தரா? ஆண்டவராக இயேசுவே அந்த இடத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? எமோரியரும் ஏத்தியரும், வாசிங்க, 7 வகை ஜாதி, ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவா, அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அப்ப என்ன காரியங்களை கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ, எது உங்க வாழ்க்கையில நடக்கும் என்று கர்த்தர் சொன்னாரோ, அந்த திட்டத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எத்தனை நாட்களுக்கு பிறகு இது நடக்குது? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? வாக்கு பண்றாரு. என்ன பண்றாரு? இந்த ஜாதிகளை, அது வசனம் இருக்குது 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அங்க 21ஆம் வசனம் பாருங்க, எமோரியரும் கானியரும் கிர்ஷாசியரும் எபூசியரும் இருக்கிற தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப 430 வருஷங்களுக்கு பிறகு, 430 வருஷம் பிறகு 470 வருஷங்களுக்கு பிறகு அந்த இடத்தை கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவர்கள் இருக்கிற இந்த இஸ்ரவேல் தேசம் எத்தனை வருஷங்கள்? 470 வருஷங்களுக்கு மேலாக பாடுபட்டு, அதனால தான் அதை விட மாட்டான். 55 லட்சம் பேரை, எத்தனை நாடுகள், சுற்றிலும் எல்லா நாடுகளும் எதிர்க்கிறது. கர்த்தர் அவரோடு கூட நிற்கின்றார். உங்களோடு கூட கர்த்தர் நிற்பார். உங்களை கைவிடாத ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். இன்னும் ஒரு வருஷத்தை வாசிச்சு நம்ம முடிப்போம். அதனால என்ன பண்ணுவோம்? அப்போ புதிய ஏற்பாட்டில் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அந்த அத்தனை ஜாதிகளை அழிப்பார். ஏனென்றால் ஏன் அந்த ஜாதிகளை அழிக்க வேண்டும் பார்த்தா, அவர்கள் தேவனுக்கு பிடிக்காத காரணத்தை பற்றி, அந்த கிர்காசியர், பெர்ஷியர், இபூசியர், அவரை பற்றி நான் ஒரு நாள் எடுத்திருக்கிறேன். என்னென்ன காரியங்கள் அவர்கள் செய்தார்கள் எடுத்திருக்கிறேன். அத்தனை காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காத எல்லா காரியங்களும் செய்ததுனால தேவன் அவர்களை அழித்து தன்னுடைய வாக்கை கேட்டு வார்த்தை நடத்து வனாந்தரத்தில் முறுமுறுக்காத இஸ்ரவேலுக்கு அந்த இடத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டு நாட்டில் என்ன நடக்குதுன்னா, எப்படி என்ன செய்ய போறார் இயேசுன்னு பார்த்தா, வாசிங்க 6:12 எபேசியர் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் நடக்கும். சபைக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக காரியம். ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை தான் முதல்ல பிசாசு தொடுவான். ஊழியம் யாரெல்லாம் நீங்க வைராக்கியமா சபையில நீங்க ஊழியம் செய்யுங்களோ, உங்க பிள்ளைகளை தான் பிசாசு தொடுவான். ஆனா ஒண்ணு நிச்சயம், அவனால கடைசியோல நிலைத்து நிற்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு எந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. அப்போ நான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா சொன்னாரு, 2 குழந்தை கர்ப்பத்தில் அரிஞ்சு போடும், 3வது குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை எனக்கு நீ அர்ப்பணிக்க வேண்டும், அவன் கரங்களில் கம்யூனியன் வெசலை கொடுப்பேன் என்ற வாக்கு தத்தம் எங்க அப்பா காத்து கொண்டு இருந்தார். நான் அதை படித்தேன், இதை படித்தேன், பிஎஸ்சி, எம்ஏ, பிஎஸ்சி, ஆர்கிடெக்சர், எக்கச்சக்கமான படிப்புகளை படித்தேன். எங்க அப்பா சிரிச்சுட்டே சொல்லுவார், என்ன படித்தாலும் கடைசியில் கம்யூனியன் வெசல் தாண்டா தூக்க போறேன். திராட்சை தூக்க போறேன்னு சொல்லுவாரு. எங்க அப்பா பார்த்து நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காதுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு, நடக்குண்டா. ஒரு எம்ஜிஆர் டைலாக் பேசினாலும் வீரப்பன் டைலாக்கோ தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், நடக்குண்டா. நடந்துச்சு. சொல்லுங்க, நடந்துச்சு. உங்க வாழ்க்கையில் நடக்கும், உங்க வாழ்க்கையில் நடக்கும். உங்க பிள்ளைகள் மேல எந்த தரிசனத்தோடு ஜெபித்தீர்களோ, எந்த கண்ணீரை நீங்கள் விட்டீர்களோ, அந்த கண்ணீரை வாக்கு தத்தத்தை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒரு நாளும் பொய் சொல்ல தேவன் மனிதர் அல்ல, மனம் மாற மனுபுத்திரர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அல்லேலூயா.
உங்க மேல கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹalleluya. அவர் சொல்றாரு பாருங்க 13ஆம் வசனம், தீங்கு நாளில் அவர்களை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆர்மர் ஆஃப் காட். ஆண்டவரை நீங்கள் உங்களோடு கூட சுமந்து கொள்ளுங்கள். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நிந்தனைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கரலை சொல்லு, கர்த்தர் கரலை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார், என் குடும்பத்தை கைவிடவே மாட்டார். எனக்கு என்று ஒரு விடியலை கர்த்தர் வச்சிருக்கிறார், எனக்கு ஒன்று ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், எனக்கு ஒன்று மறுரூபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், எனக்கு என்று ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் எனக்கு என்று ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி முடிப்போம். ஒளியுள்ள பரிசுத்த சுதந்திரத்திலே பங்கடைவதற்காக ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவர். இதுதாங்க கடைசி. ஆண்டவர் இயேசு எதுக்காக வந்தாரு, எதுக்காக பாடுகள் பட்டார், எதுக்காக சிலுவையில் அறை உண்டார், எதற்காக சிலுவையிலே மரித்தார்? அந்த வசனம் சொல்லுது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில். பழைய ஏற்பாடு நாட்கள் இருந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்திருக்க, ஆபிரகாமில் இருந்து மரித்திருக்காரு. அவர்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். அப்படின்னா அவர்கள் வெளிச்சத்தில் இருப்பவர்கள், வெளிச்சத்தில் இருப்பவர்கள். ஆண்டவர் இப்ப வெளிச்சத்தில் எப்படி இருக்கிறாங்க? இயேசு மகிமை அடைந்த போகுது அவர் என்ன பண்றார்? அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை, அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவர்கிட்ட போய் சேர்ந்தவர்கள் இவர்கள் வெளிச்சத்திலே மாறி விடுகிறார்கள். அந்த வெளிச்சத்துல நீங்களும் நானும் பங்கடைவதற்காக நம்மை தேவன் தகுதி உள்ளவராய் மாற்றுகிறார். இயேசு எதற்காக வந்தார்? பரிசுத்தவான்கள் சுதந்திரத்திலே பங்கடைவதற்காக, நம்மை தகுதி உள்ளவராக ஆக்குவதற்காக இயேசு இந்த பூலோகத்திலே பிறந்தார். ஹalleluya. அடுத்த வசனம் பாருங்க. இருளில் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது சொல்லி முடிச்சிட்டான். அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. எதுக்காக இயேசு வந்தாரு? அந்த பரிசுத்தவான்களை வெளிச்சத்திலே பங்கடைவதற்கு, சுதந்திரமாக வெளிச்சத்திலே பங்கடைவதற்கு மாத்திரமல்ல, அவர் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்ம இடத்துல இருக்கிறது. ஹalleluya. அதனால ஒரு நாளும் நீங்கள் பாவியல்ல, உங்கள் பாவங்களை தேவன் மன்னித்து விட்டார், உங்களை பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் மாற்றி விட்டார். டிஎல் மூடின்னு ஒரு அருமையான மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு, ஒரு முறை அவரிடத்துல ஒரு சகோதரன் வந்தானோ. அந்த சகோதரன் அவர்கிட்ட அவரை பார்த்து சொன்னானா, நீ எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இவ்வளோ வைராக்கியமாக ஊழியம் செய்றியே எப்படி அப்படின்னு சொல்லி டிஎல் மூடி அவர்கிட்ட கேட்டாராம். அப்போ அந்த சகோதரன் சொன்னானா, எங்கள் அம்மா ஒரு ஜெபிக்கிற தாய், எனக்கு அப்பா கிடையாது, மரித்து போய்விட்டார். எங்கள் அம்மா இரவு பகல் பாராமல் ஜெபிப்பார்கள். ஆனால் நான் எங்கள் அம்மாவுடைய பேச்சை ஒரு நாளும் கேட்டதில்லை. அப்பா இருந்தால் அடித்து உடச்சி வளர்த்துருப்பாரு, ஆனால் அம்மா அன்பாக வளர்த்துறாங்க. அதனால அவருக்கு பேச்சை கேட்கல. எங்கள் அம்மா கதறி 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 அழுவாங்க. ஒரு நாள் நான் மிலிட்ரியில் போய் சேருவதற்காக நான் போகலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன், மம்மி நான் மிலிட்ரியில் போய் சேர போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ எங்கே போனாலும் சரி, அப்படி நான் அப்பா என் கையில் கொடுத்த ஒரு கடிகாரத்தை உன் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு பார்த்தா சரின்னு அந்த கடிகாரத்தை வாங்குறான் அந்த பையன் வாங்கினோன்னா அதில் 12 அந்த கடிகாரம் நின்று போயிருக்கு. 12 o'clock நின்று போச்சு, அந்த கடிகாரம் நின்று போச்சு. அவன் சொல்கிறான், என்னம்மா அது ஓட்ட கடிகாரத்தை என் கையில் கொடுத்துட்ட அப்படின்னு சுக்கி அந்த கடிகாரத்தை விசில் அடிக்கிறான். அந்த அம்மா அப்படியே டக்குன்னு அந்த கடிகாரத்தை பிடிச்சிட்டு, இது ஓட்ட கடிகாரம் இல்லைப்பா, ஓட்ட கடிகாரம் இல்லை, இந்த 12 மணிக்கு தான் உங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டார், இந்த 12 மணிக்கு தான் உங்க அப்பா எனக்காக ஜெபிச்சாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன். போகும்பொழுது இந்த கடிகாரத்தை என் கையில கொடுத்து சொன்னாரு, 12 மணி நேரம் நம்முடைய ரட்சிப்பினுடைய நேரம். நீ எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் 12 மணிக்கு ஜெபிக்க மறந்து போகாதே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா மறிச்சு போயிட்டாரு. 12 மணி ஆச்சு, அது 12 மணி பகலா இருந்தாலும் சரி, இரவு 2 முறையும் நான் இரவு பகல் ஜெபிப்பது வழக்கம், ஒரு நாளும் அதை மறந்து போகவில்லை. இந்த கடிகாரம் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கடிகாரம், இதை உன் கரங்களில் வைத்துக்கொள் அப்படி சொன்ன. அவன் அனாவசியமா எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டான். பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, இந்த வேதாகமும்
உங்கள் தகப்பனார் யூஸ் பண்ண வேதாகமும் மரிக்கும் பொழுது இந்த வேதாகமத்தை என் கரங்களில் கொடுத்தார். நீ மரிக்கும் பொழுது இந்த வேதாகமத்தை உன்னுடைய பிள்ளை கையில் கொடு அப்படின்னு சொல்லி மரித்தார். அதனால் நீ வந்து இப்போ மிலிட்ரிக்கில் போய் சோல்ஜராக போகிறதுனால உனக்கு வேதாகமம் இல்லை. அதனால் இந்த வேதாகமத்தை நீங்கள் நான் வயசாகி போச்சு, நான் எப்போ மறிப்பேன்னு தெரியாது, இந்த ரெண்டுத்தையும் எடுத்து சொல்லுனேன். அவன் எடுத்து சொல்வதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த வேதாகமத்தை படிக்கிறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, இயேசு மேலே கொஞ்சம் கூட கேர் கிடையாது. அவன் தூக்கி போட்டான். மறுபடியும் பார்த்தான், சரி அம்மா இவ்வளோ அழறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கை கடிகாரத்தையும் அந்த பைபிளையும் எடுத்து தன்னுடைய சூட் கேஸில் வைத்தான். அங்கே போகும்பொழுது யுத்தம் நடந்தது. யுத்தத்தில் பயங்கரமான அடிபட்டு விடும்போது அந்த நேரங்களை பார்க்குறான். டாக்டர்ஸ் எல்லாம் ஹோப் இழந்து போகிறாங்க, மரித்து போடுவான். நிலைமை வரும்பொழுது இவனுக்கு என்ன உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? ஒரு வயசான தாய் அவங்களும் மரிச்சு போயிட்டாங்க, இப்போ உயிரோடு கூட இல்லைன்னு சொல்கிறான். அப்போது என்ன இருக்குன்னா அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போது அந்த ப்ரீஃப் கேஸ் திறந்து அந்த அந்த கடிகாரத்தை அந்த வாட்சை எடுங்கன்றான். எடுக்கும்பொழுது அதில் 12 மணி நேரம் அதற்காக காத்திருக்கிறான். அது ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் 12 மணி அந்த வரும்போது 12 o'clock பார்க்குறான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே, என் தகப்பன் 12 மணிக்கு ரட்சிக்கப்பட்டார், என் தாய் 12 மணிக்கு ரட்சிக்கப்பட்டார்கள், அவருடைய பிள்ளையாக அதே DNA நானும் 12 மணிக்கு ரட்சிப்பதற்காக என்னுடைய பாவத்தை எல்லாம் சமர்ப்பிக்கிறேன், என் பாவங்கள்லாம் மன்னித்து விடுங்க, எனக்கு உயிர் பிச்சையை தாங்கன்னு சொல்றான். ஒரு நிமிஷத்துல தேவன் அவனை தொடுகிறார். அவன் இயேசுவுக்கு சொந்தமுள்ள பிள்ளையாய் மாறி விடுகின்றான். அந்த வேதாகமத்தை தன் கரங்களில் எடுக்கிறான், அதை முத்தமிடுகின்றான். பிறகு சொல்றான், இன்றைக்கு இந்த வேதாகமம் தான் நான் எல்லா இடங்களும், இந்த வாட்சியும் இந்த வேதாகமும் என்னுடைய பொக்கிஷங்கள், இதை என்னிடத்து பிரிக்க முடியாது என்று தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து விடுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். 4 காரியங்களை பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அருமையாக தேவ தூதராக தேவன் வெளிப்பட்டார். 2வது பார்க்கின்றோம், அவர் தேவனுடைய வார்த்தையாய் வெளிப்படுகின்றார். 3வது சத்தமாய் வெளிப்படுகின்றார். 4வது அவருடைய வல்லமையாய் வெளிப்படுகின்றார். நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு தேவ தூதனாய் பார்க்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேவனுடைய சத்தமாய் பார்க்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி பார்க்கின்றார்? தேவனுடைய வார்த்தையாய் பார்க்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஒருத்தர் தேவனுடைய வல்லமையாய் பார்க்கின்றார். பிள்ளைகள் போய் ஊழியம் செய்து அற்புதங்கள் நடக்கிறது. நம்முடைய அருமையான மூப்பர்கள் போய் அந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகும்போது அங்கே அநேக அற்புதங்கள் நடக்குது. நீங்க எல்லாம் ஆண்டவர் ஒரு நடமாடும் அற்புதங்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு முடிவை எடுப்போம். ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்வது என்னுடைய தலையாய கடமை. ஆண்டவரே, எதை என்னிடத்திலே இந்த வேதாகமத்தை அவன் தாய் கொடுத்தது போல இந்த வேதாகமத்தை நீர் என் கரங்களிலே கொடுத்துரு, இதற்கு உண்மையாய் நடப்பேன், என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க